என்னமா உன் அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைக்க வேண்டும். சத்ருவை நம்ம முதலாவதாக பகைக்க வேண்டும். சத்ருவை இன்னைக்கு பகைக்கிறதே இல்லை யாரும். சத்ருவோட சேர்ந்துக்கிறது, சத்ருவோட பேசிக்கிறது, சத்ருவோட பகைப்பது அல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நிறைய ஆகிப்போயிடுச்சு. என்னன்னா உலகப்புறமான காரியத்துக்கு ஒரு பாவத்துக்கு காட்டுறவங்க ரொம்ப பிரியமானவங்க, ஒரு பாவமான வழியில் கொண்டு போகிறவங்க ரொம்ப பிரியமானவங்க. நல்ல ஆலோசனை சொல்கிறவே கெட்டவன். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஆலோசனை சொல்கிறவங்க கெட்டவங்க. அவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, இப்போ நல்ல ஒரு வழியில் போங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னால் நம்ம கெட்டவனாக மாறிடும். அதே பாவ வழியில் கூட்டிக்கிட்டு போகிறவங்க எல்லாமே அவங்களுக்கு நல்லவங்களாக மாறிடுறாங்க. நமக்கு எல்லாமே அவங்க தான் நல்லவங்க. இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, இப்போ பாவத்தில் கூட்டிக்கிட்டு போகிறவங்க நல்லவங்க இன்னைக்கு கூட்டிக்கிட்டு போகலாம், நாளைக்கு அந்த வாழ்க்கையில் நம்மளால் நிலைநிற்க முடியாது. ஆமே சோத்திரம் இல்லையா? இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி லவ் பண்ணி ஓடினதெல்லாம் கல்யாணம் முடிச்சு பிரச்சனை வந்தால் எத்தனை பஞ்சாயத்துக்கு என்னை கூப்பிட்டு ஜோம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த லெக்கில் ஆணித்தனமாக பேசியிருக்கேன். இந்த லெக்கில் ஆணித்தனமாக பேசியிருக்கேன். நீ எப்படிடா கூப்பிட்டு போனேன்? நீ கூப்பிட்டு போன மாதிரி நீ தான் வச்சு வாழணும். இல்லைன்னா நம்ம என்ன வேணுமோ நம்ம செய்ய ரெடியாக இருக்கணும். எத்தனையோ பேரை இன்றைக்கி ஆலோசனை கொடுத்து இன்றைக்கி எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்காங்க. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா கோம்பக்காட்டில் இது ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு ஃபோன்லேயே ஜோம் பண்ணி, அவங்க ஃபோன்லேயே பேசி, அந்த பையன்கிட்டையும் பேசி, அந்த பிள்ளைகிட்டையும் பேசி, ஆனால் அது நம்ம தலையிடாத ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், போய் பேசி முடிச்சு விடுறோம். ஆனால் நம்மளுடைய என் மகனுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, என் மகன் நான் சொல்கிறத கேட்கலன்னா அடுத்து அவன் பக்கத்தில் நிற்பேனா? என் மகன் வார்த்தை கேட்கலன்னா பக்கத்தில் நிற்பேனா? என்ன செய்ய போகிறேன்? ஒதுங்கி நிற்பேன். ஆனால் அது ஒதுங்கி நிற்கிறது எதுக்காக ஒதுங்கி நிற்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு ஒதுங்கிறது உனக்கு நல்லா இருக்கும், நன்றாக இருக்கும்.